ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் மண்டலா டிசைன் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கிளாஸோடைய அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கிளாஸ் வந்து யூடியூப் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளாஸோடைய ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் மட்டும்தான். எதுக்காக இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நியூ இயர்ன்றதுனால நம்ம இந்த ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து எல்லா நேரமும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைனில் இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் தான் வேணும்னா நீங்கள் இந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃப்ளவர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஃப்ளவர் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான், ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் தான் வரும், இந்த டிசைன் தான் வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு 2 சைடு வந்து நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் வந்து இது போல் சர்க்கிள், ஓகேங்களா? ஆஃப் சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. 4 லைன்ஸ் மேக் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க 2 லைன்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது போல் லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. கிரிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா? ஸோ இது போல் கிரிட்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைன்ஸ் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இங்கே வந்து டியர் ட்ராப்ஸ் தான் வந்து மேக் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் வேணுன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஃப்ளவர் அண்ட் லீஃப் இருக்குது பார்த்திங்களா? அதை சுற்றி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் வந்து நம்ம எப்போ ட்ரா பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரா பண்ணோம் பார்த்திங்களா, நம்ம இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃப்ளவரையும் லீஃபையும் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த சர்க்கிள் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? நான் வந்து இந்த வீடியோவில் அவுட்லைன் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைன் வந்து நான் இதுக்கு மேலே வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு லீஃப் டிசைன் வேணான்னா நீங்கள் டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிசைனில் இது போல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஷேப் தான் வந்து ட்ரா பண்ணணுன்னு கிடையாது. இப்போ நான் போடுற டிசைனையும் வந்து நீங்கள் சர்க்கிளில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இது போல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டாட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயே இன்னொரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஆர்ம்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் டிசைனை நான் ஆப்போசிட் சைடும் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட்டஸ் ஃப்ளவர் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு லோட்டஸ் வேணான்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேங்களா?
ஸோ நான் போடுற டிசைனில் தான் நான் போடுற ஷேப்பில் தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணுன்னு கிடையாது. ஸோ நம்ம லோட்டஸ் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்ளே வந்து குட்டி குட்டி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுத்து முடித்தாச்சு. ஸோ மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு சைடு வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கார்னர் ஓகேங்களா, ஸோ அந்த எட்ஜில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடும் வந்து சேம் டிசைன் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைரல் ஃபுல்லாகவே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பைரலுக்கும் சென்டரில் ஒரு ஆர்டின் ஷேப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் 2 ஸ்பைரலுக்கு சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் ட்ரா பண்ண போகிறோம். செகண்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டிசைனில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தட் தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். பட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் ஒரு ஃப்ளவர் தான் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து கொஞ்சம் பஞ்சஸாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்டலா டிசைன் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெரிய ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டாட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு 3 ஃப்ளவர் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுமோ அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எத்தனை ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லீஃப் வந்து எந்த சைடு வேணுமோ நீங்கள் அந்த சைடு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒனில் வந்து நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அது போல் வந்து நீங்கள் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க 2 லைன்ஸ் மட்டும் நீங்கள் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திக் லைனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து ஆர்ம்ஸு அதுக்கு மேலே வந்து லீஃப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. சேம் அதே டிசைன் தான் நம்ம இதில் போட போகிறோம். உங்களுக்கு லீஃப் டிசைன் வேண்டாம்னா நீங்கள் டாட் கூட நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா டியர் ட்ராப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான்.
ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கிள் உள்ள வந்து கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கிரிட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அந்த கிரிட்ஸில் கிடச்சிருக்க அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பாக்ஸ்லேயும் வந்து ஒரு லைன் வந்து வெர்டிக்கல் லைனும், இன்னொரு லைன் வந்து ஹாரிசான்டல் லைனும் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் டிசைனில் ஒரு சர்க்கிள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளே என்ன பண்ணுறேன்னா செக்குடு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் செக்குடு பாக்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம செஸ் போர்டிலலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அது போல் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து இன்னொரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு டாட் லைன் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வங்கி லைன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வங்கி லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வங்கி லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது போல் டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் வங்கி லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஷேப் தான் வந்து கொடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் வந்து தோணுதோ நீங்கள் இந்த ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் குட்டி குட்டி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டி குட்டி சர்க்கிள் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது அன்ஈவனாக இருந்தால் கூட அந்த சர்க்கிள் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போல் குட்டி குட்டி சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபிஃப்த்து டிசைனாக வந்து நான் ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லோட்டஸ் ஃப்ளவரில் ஸ்டெம் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவரை சுற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லோட்டஸ் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லோட்டஸ் ஃப்ளவருடைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் தோணுதோ நீங்கள் அந்த எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஸ்பைரல் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ளவர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் தான் வந்து நீங்கள் போடணுன்னு கிடையாது. ஸோ இப்போ இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. திக்காக ஹைலைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளவர்லாம் வந்து இன்னும் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஷேடிங் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ ஷேடிங் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் ஃப்ளவரை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டாட் வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டாட் வேணும்னா நீங்கள் டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லீஃப் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பைரல் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து இதுவும் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, மேங்கோ டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டிசைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.